வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஆனா ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல துணி வாங்கும்போது ஒரு முழம் கேட்டிருப்பாங்க. யாருடைய முழம்? ஆமா, இல்ல ஒரு பிடி மிளகு யாரு கையளவு அது? அதேதான். அப்படி ஆளாளுக்கு ஒரு அளவீடு இருந்தா நினைச்சாலே குழப்பமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. ரொம்ப துல்லியமான அளவீடுகள் இல்லாம போனா, ம், அறிவியலோ வணிகமோ ஏன் நம்ம வீட்டு சமையல் கூட சரியா வராது. ஹம், இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த துல்லியத்தோட அஸ்திவாரம் அளவீடுகள். சரி. தமிழ்நாடு அரசின் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகம் முதல் பருவம். அதுல இருக்க முதல் பாடம் அளவீடுகள். இத வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுல இருக்க முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா அலசுவோம். நல்ல விஷயம். இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் அறிவியல் ரீதியாவும் அளவீடுகளோட பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அடிப்படை அலகுகள்னா என்ன, பாடநூல் இதையெல்லாம் எப்படி விளக்குது, மாணவர்களோட புரிதலை எப்படி சோதிக்குதுன்னு பார்க்கலாம். ஹம், இந்த டெக்ஸ்ட் புக் தேசிய பாடத்திட்ட வரவு 2005 படி மாணவர்களை மையமா வச்சு செயல்பாடுகள் QR கோடு எல்லாம் போட்டு நல்லா பண்ணிருக்காங்கன்னு முன்னுரையிலேயே சொல்லியிருக்காங்க. ஆமா. இன்டராக்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சரி, வாங்க இந்த அளவீட்டு உலகத்துக்குள்ள போவோம். முதல்ல எதுக்கு அளவீடு தேவை, ஏன் இது இவ்வளவு முக்கியம்? அதுதான் அடிப்படையே. அளவீடுனா என்ன? சிம்பிளா சொன்னா, நமக்கு தெரியாத ஒரு அளவை எல்லோரும் ஏத்துக்கிட்ட ஒரு நிலையான அளவோட ஒப்பிட்டு பார்க்கிறது தான். இதுல எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு எண் மதிப்பு, அதாவது எத்தனை மடங்குன்னு சொல்றது. இன்னொன்னு அலகு, எந்த படித்தர அளவை யூஸ் பண்றோம்னு சொல்றது. ஓ, எண் மதிப்பு, அலகு. உதாரணத்துக்கு, இப்போ 5 மீட்டர் துணின்னு சொன்னா அந்த 5 தான் எண் மதிப்பு, மீட்டருங்கிறது அலகு. சரி. இது இல்லாம நீங்க ஒரு பொருளோட நீளம், எடை, கொள்ளளவுன்னு எதையுமே சரியா சொல்ல முடியாது பாருங்க. கபடி கோடு போடுறதுல இருந்து. ஆமா, காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கறது வரைக்கும். கரெக்ட். எல்லாத்துக்குமே அளவீடு வேணும். பாடநூல் ஆரம்பத்திலேயே கேக்குறாங்க பாருங்க, உங்க உயரம் என்ன? காய்கறி எப்படி வாங்குறீங்க? பாலு, ஸ்கூலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையோட அளவீடு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது. உண்மைதான், ஒரு நாள் கூட அளவீடு இல்லாம ஓடாது போல. ஆனா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆளாளுக்கு ஒரு அலகு இருந்தா குழப்பம் வருமே, அதுக்கு என்ன தீர்வு? முக்கியமான கேள்வி இது. அந்த தீர்வு தான் படித்தர அலகுகள். அதாவது ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஒரு குறிப்பிட்ட அளவுனா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஓ, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஆமா. இதுக்காக தான் உலகம் முழுக்க அறிவியல், வணிகம்னு எல்லாத்துலயும் ஒரே மாதிரி அளவீட்டு முறைய ஃபாலோ பண்ணணும்னு பன்னாட்டு அழகுமுறை அல்லது SI அழகுமுறை, சிஸ்டம் இன்டர்நேஷனல் டியூனிட்ஸ் கொண்டு வந்தாங்க. SI யூனிட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாடப்புத்தகத்திலயும் அந்த 7 அடிப்படை அலகுகளை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. நீளத்துக்கு மீட்டர் எம், நிறைக்கு கிலோகிராம் கேஜி, காலத்துக்கு வினாடி எஸ். மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் ஏ, வெப்பநிலைக்கு கெல்வின் கே, பொருளின் அளவுக்கு மோல், அப்புறம் ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா சிடி. ஆமா. ஆனா இது வெறும் லிஸ்டா பார்க்காம இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த SI முறை ஒரு பெரிய விஷயம்னு சொல்றோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டிலையும் சில சமயம் ஒரு நாட்டுக்குள்ளேயே பல இடங்கள்ல வேற வேற அலகுகள் இருந்துச்சு. இதனால அறிவியல் கண்டுபிடிப்புகளை பரிமாறிக்கிறதுலயும் சரி, வியாபாரம் பண்றதுலயும் சரி பெரிய தடங்கல்கள் இருந்துச்சு. ம், ஆ இந்த SI முறை அறிவியல் உலகத்துக்கும் உலக வர்த்தகத்துக்கும் ஒரு பொதுவான மொழிய கொடுத்துச்சு. 1790கள்ல பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் இந்த மெட்ரிக் முறைக்கான முயற்சி வேகம் எடுக்குது. ஓ அப்படியா? பாட புத்தகத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. பாரிஸ்ல இருக்கிற எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்புல பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையில செஞ்ச ஒரு படித்தர மீட்டர் கம்பி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல செவ்ரஸ்ங்கிற இடத்துல ஒரு படித்தர கிலோகிராம் எடை உருளை, ஆமா, படிச்ச நினைவு இருக்கு. அதோட நகல்களை தான் உலகம் முழுக்க அனுப்புனாங்க. இதுதான் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷனோட ஆரம்பம். இந்த உலகளாவிய உடன்பாடு தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் எங்கிருந்தாலும் அவங்க ரிசல்ட்ஸ ஒப்பிட முடியுது. நாடுகள் சுலபமா வியாபாரம் செய்ய முடியுது. இது இல்லாம இன்னைக்கு இருக்கிற உலகம் சாத்தியமே இல்ல. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அடிப்படை இயற்பியல் மாறிலிகளை வச்சு கிலோகிராம வரையறுக்கிறாங்க. அறிவியல் எப்பவும் துல்லியத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆக அறிவியல் முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப அவசியம். சரி, இந்த SI அலகுகள்ல ஒன்னான நீளத்தை எப்படி அளக்கிறதுன்னு பார்ப்போம். பாடநூல்ல பென்சில் முனைய மில்லி மீட்டர்ல அளக்கிறதுல இருந்து. ஆமா,
2 நகரங்களுக்கு இடையிலான தூரத்தை கிலோமீட்டர்ல அளக்கிறது வரைக்கும் உதாரணங்கள் இருக்கு. அடிப்படை அலகு மீட்டர்னாலும் நாம அளக்கிற பொருளோட சைஸ பொறுத்து துணை மடங்கு அலகுகளை சென்டி, மில்லி, கிலோ மாதிரி பயன்படுத்துறோம். ஆமா, அது மட்டும் இல்ல, நடைமுறை சிக்கல்களையும் சொல்லி கொடுக்கறாங்க. உதாரணமா, ஒரு வளைஞ்ச கோட்டை எப்படி அளக்கிறது? ஆமா, அது எப்படி? ஒரு நூலையோ கயிறையோ அந்த கோடு மேலேயே வச்சு அப்புறமா அந்த நூலோட நீளத்தை ஸ்கேல்ல அளக்கலாம்னு ஒரு செயல்பாடு இருக்கு. வாழைப்பழ உதாரணம் கூட கொடுத்திருக்காங்க. ஓ, பிராக்டிகலா இருக்கு. ஆமா, இது வெறும் தியரி இல்ல, செஞ்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. துல்லியம். அளக்கும்போது சில தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கே. குறிப்பா அந்த இதமாறு தோற்ற பிழை, அதாவது பாரலாக்ஸ் எரர் பத்தி படம் போட்டு விளக்கியிருக்காங்களே, அது என்ன? அது ரொம்ப அடிப்படை, ஆனா ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்கேல்ல அளவை பார்க்கும்போது உங்க கண்ணோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். அளக்க வேண்டிய புள்ளிக்கு நேரா செங்குத்தா மேல இருந்து பார்க்கணும். கொஞ்சம் இடது பக்கமோ வலது பக்கமோ சாஞ்சி பார்த்தா அளவீடு மாறி தெரியுமா? கரெக்ட். நீங்க பார்க்கிற கோணத்தை பொறுத்து ரீடிங் மாறும். புக்ல இருக்கிற படத்துல பாருங்க, பி நிலையில இருந்து பார்க்கிறது தான் சரி. ஏ அல்லது சில இருந்து பார்த்தா தப்பான ரீடிங் கிடைக்கும். ஓ, கார்ல போகும்போது டிரைவர் பார்க்கிற ஸ்பீடோமீட்டர் முள்ளுக்கும் நாம பக்கத்து சீட்ல இருந்து பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும்ல, அது மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. அதேதான். இது என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப சிம்பிளான அளவீடுல கூட நாம யூஸ் பண்ற முறை, நம்ம பார்வை நிலை எல்லாமே ரிசல்ட்ட பாதிக்கலாம். ம், அறிவியல்ல சின்ன தப்புகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடலாம். அதனால சரியான முறைய கையாள்றதும் இந்த மாதிரி பிழைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப அவசியம். ஸ்கேல்ல 0ல இருந்து அளக்க ஆரம்பிக்கிறதும் இது மாதிரி ஒரு முக்கியமான பழக்கம். புரிஞ்சது. நீளம் பத்தி கிளியர். அடுத்து நிறை, அதாவது மாஸ். ஒரு பொருள்ல இருக்கிற பருப்பொருளோட அளவு தான் நிறைன்னு புக் சொல்லுது. எஸ்ஐ அலகு கிலோகிராம், கேஜி. ஆமா, ஆனா நிறைய பேரு நிறைக்கும் எடைக்கும் குழப்பிக்கிறாங்களே, அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்ல கூட இத பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம் இதுக்கு? இது ரொம்ப பொதுவான குழப்பம். எளிமையா சொல்றேன்னு கேளுங்க. நிறைங்கிறது ஒரு பொருள்ல எவ்வளவு ஸ்டஃப் மேட்டர் இருக்குங்கிறது. இது நீங்க எங்க போனாலும் மாறாது. பூமியில இருந்தாலும் சரி, நிலாவுல இருந்தாலும் சரி. விண்வெளியில மிதந்தாலும் சரி. அதேதான். உங்க நிறை ஒண்ணுதான். ஆனா எடைங்கிறது அந்த பொருள் மேல ஒரு கிரகம், உதாரணமா பூமி, செலுத்துற ஈர்ப்பு விசையோட அளவு. பூமி நம்மள ஒரு குறிப்பிட்ட விசையோட இழுக்குது. அதுதான் நம்ம பூமி எடை. நிலாவோட ஈர்ப்பு விசை பூமியை விட சுமார் 6 மடங்கு கம்மி. ஓஹோ. அதனால நிலாவுல உங்க நிறை மாறாது. ஆனா உங்க எடை சுமார் 6ல் ஒரு பங்கு குறைஞ்சிடும். நிறைக்கும் ஈர்ப்பு விசைக்கும் சம்பந்தம் இல்ல, எடைக்கு இருக்கு. இதுதான் மெயின் வித்தியாசம். அப்போ நிலாவுல நாம லேசா ஃபீல் பண்றதுக்கு காரணம் எடை குறையிறது தான், நிறை குறையிறது இல்ல. சூப்பர். சரி, இந்த நிறைய அளக்க என்ன கருவிகள் இருக்கு? பாட புத்தகத்துல 2 முக்கிய டைப் சொல்றாங்க. ஒன்னு பொது தராசு, பீம் பேலன்ஸ். ஒரு தட்டுல தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் வச்சு இன்னொரு தட்டுல பொருளை வச்சு ஒப்பிட்டு பாக்குறது. மளிகை கடையில பாத்திருப்பீங்க. ஆமா. இன்னொன்னு மின்னணு தராசு, எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இது ரொம்ப துல்லியமா இருக்கும். லேப்ல, நகைக்கடையில, ஹாஸ்பிட்டல்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி. 2 தேங்காயோடு வச்சு ஒரு சிம்பிள் தராசு செய்ய சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கூட இருக்கு. அறிவியல் சோதனையிலயும் சரி, வியாபாரத்திலயும் சரி, துல்லியமான நிறை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. நிறை முடிஞ்சது. அடுத்த அடிப்படை அலகு காலம், டைம். எஸ்ஐ அலகு வினாடி, எஸ். இன்னைக்கு நாம வாட்ச் வச்சு ரொம்ப துல்லியமா நேரம் பார்க்கறோம். ஆனா வாட்ச் எல்லாம் இல்லாத காலத்துல அதுக்கும் சில குறிப்புகள் இருக்கு. பழங்காலத்துல சூரியனோட மூவ்மெண்ட்டை வச்சுதான் நேரம் பார்த்தாங்க. சூரிய கடிகாரம், சன் டயல்னு சொல்லுவாங்க. பகல்ல ஒரு குச்சியோட நிழல் விழுற இடத்தையும் நீளத்தையும் வச்சு டைம் கணிப்பாங்க. அதே மாதிரி மணல் கடிகாரம், சாண்ட் கிளாக். ஒரு குடுவையில இருந்து இன்னொரு குடுவைக்கு மணல் மெதுவா விழுறத வச்சு டைம் கணக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி துல்லியமா இருக்காது, ஆனா அப்போதைய தேவைக்கு அது ஓகே. வண்டிகள்ல இருக்கிற ஓடோமீட்டர் பத்தி ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அது போன தூரத்தை அளக்குதுன்னு சொன்னாலும் அது நேரத்தோட சம்பந்தப்பட்டது தானே? நிச்சயமா. வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம், காலம் இல்லையா? ஓடோமீட்டர் தூரத்தை காட்டுது, ஸ்பீடோமீட்டர் வேகத்தை காட்டுது. இது எல்லாமே டைம்ங்கிற அளவோட சேர்ந்ததுதான். சரிதான். புக்ல மாணவர்கள் ஓட்டப்பந்தயத்துல நேரம் கணக்கிடுற மாதிரி ஒரு செயல்பாடு கூட இருக்கு. இது பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் துல்லியமான நேர அளவீடு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. இன்னும் பெரிய ஸ்கேல்ல யோசிச்சா, வானியல் தூரங்கள் அளக்க யூஸ் பண்ற ஒளியாண்டு கூட அது திறந்த நிலை வினாக்கள்ல வருது. அடிப்படையில் வேகம், ஒளியோட வேகம் மற்றும் காலம் ஒரு வருஷம் சார்ந்ததுதான். ஆமா.
ஒரு ஆண்டுல ஒளி போற தூரம். கரெக்ட். காலத்தை இவ்ளோ துல்லியமா அளக்க முடிஞ்சதால தான் பிரபஞ்சத்தோட அளவு, வயசு இது எல்லாம் ஓரளவுக்கு நம்மால கணிக்க முடியுது. ஆஹா, நீளம், நிறை, காலம் இந்த அடிப்படை அலகுகளை எப்படி அளக்கிறது, ஏன் துல்லியம் முக்கியம்னு பார்த்தோம். இப்போ இந்த புக்கு பசங்களோட கத்துக்கிறத எப்படி மதிப்பிடுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். பாடக்கடைசியில சரியான விடை, கோடிட்ட இடம், சரியா தவறா, ஒப்புமை, பொறுத்துக, கணக்குகள், குறுக்கெழுத்து புதிர்னு பல தினசா கேள்விகள் இருக்கு. ம். இது வெறும் மனப்பாடம் பண்றத மட்டும் டெஸ்ட் பண்ணுதா, இல்ல ஆழமான புரிதலை டெஸ்ட் பண்ணுதா? குறிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வு, டிடி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்? இது நல்ல கேள்வி. அந்த மதிப்பீட்டு பகுதிய சும்மா பார்க்காம அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ 7 மீ என்பதை சென்டிமீட்டரில் மாற்றுக. 700 சென்டிமீட்டர். இது டைரக்ட் கன்வர்ஷன். அடிப்படை புரிதல் இருக்கான்னு பாக்குது. சரி. ஆனா சர்க்கரை பொதுத்தராசு, எலுமிச்சச்சாறு இதுன்னு ஒரு ஒப்புமை கேள்வி இருக்கு. இங்க யோசிக்கணும். எப்படி? சர்க்கரை திடப்பொருள். அதோட நிறைய அளக்க பொதுத்தராசி யூஸ் பண்றோம். எலுமிச்சச்சாறு திரவம். அதோட பருமனை அளக்கணும். அதுக்கு சரியான கருவி எது? அளவிடும் குவளை. இத வெறும் மெமரியில இருந்து எடுக்க முடியாது. பொருளோட தன்மை என்ன, அதுக்கு என்ன கருவி சரி வரும்னு யோசிச்சு செலக்ட் பண்ணணும். ஓ, அப்ப இது புரிதலை சோதிக்குது. ஆமா. அதே மாதிரி பள்ளிக்கும் வீட்டுக்கும் தூரம் 2250 மீட்டர். இத கிலோமீட்டர்ல கூறுக. இதுவும் அழகு மாற்றல திறனை சோதிக்குது. கத்துக்கிட்ட விதியா அப்ளை பண்ணணும். கணக்குகளும் அதே மாதிரி தான் போல. மிக முக்கியமா சில திறந்த நிலை அல்லது சிந்தனையை தூண்டும் கேள்விகள் இருக்கு பாருங்க. என்ன மாதிரி? கடல்ல தூரத்தை கிலோமீட்டர்ல அளப்பாங்களா, இல்லனா எப்படி ஆராய்க. அல்லது சென்னை மதுரை தூரம் 462 கிலோமீட்டர்னு போர்டுல இருக்கு. இது எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் யோசிங்க. ஆமா, இதெல்லாம் நேரடியான பதில் புக்ல இருக்காது. பகுதி சும்மா மார்க்குக்கு மட்டும் இல்லாம டிஇடி மாதிரி தேர்வுகளுக்கு தேவையான அந்த பகுத்தறியும் திறன், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கத்துக்கிட்டதை அப்ளை பண்ற திறன், அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. டிஇடி மாதிரி தேர்வுகள்ல பெரும்பாலும் நேரடி மனப்பாட கேள்விகளை விட கான்செப்ட் புரிஞ்சிருக்கா, அதை ஒரு புது சூழ்நிலையில பயன்படுத்த முடியுதா, பகுப்பாய்வு செய்ய முடியுதா, அனாலிசிஸ், மதிப்பிட முடியுதா, இவாலுவேஷன், இந்த மாதிரி ஹார்ட் சார்ந்த கேள்விகள் தான் அதிகமா வரும். சரி. இந்த 6ஆம் வகுப்பு பாடநூல்ல இருக்கிற மதிப்பீட்டு வினாக்கள், குறிப்பா அந்த ஒப்புமை, கணக்குகள், திறந்த நிலை வினாக்கள்லாம் இந்த திறன்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போடுது. ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு முறையை பயன்படுத்துறது, தப்புகளை தவிர்க்கிறது, அந்த இடமாறு தோற்ற பிழை மாதிரி இதெல்லாம் வெறும் தகவல்கள் இல்ல, இது அறிவியல் செய்முறையோட ஒரு அங்கம். இந்த புரிதல் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப தெளிவா சொல்லிங்க. ஆக இன்னைக்கு நாம அளவீடுகளோட முக்கியத்துவம், குழப்பம் இல்லாம இருக்க வந்த எஸ்ஐ அலகுதல், நீளம், நிறை, காலம் அளக்கும் முறைகள், துல்லியத்தோட தேவை, இடமாறு தோற்றப்பிழை மாதிரி தவறுகளை எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் பாடநூல் எப்படி வெறும் நினைவாற்றலை தாண்டி உயர்நிலை சிந்தன திறன்களை வளர்க்க உதவுதுன்னு பார்த்தோம். இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? அளவீடுங்கிறது அறிவியலோட அடிப்படை மொழி, பேசிக் கிராமர் மாதிரி. அது இல்லாம எந்த அறிவியல் முன்னேற்றமும் கிடையாது. இந்த 6ஆம் வகுப்பு பாடம் அந்த மொழியோட அரிச்சுவடியை ரொம்ப தெளிவா பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து பிரபஞ்சத்தோட அளவீடு வரைக்கும் இந்த அடிப்படை கான்செப்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹையர் கிளாஸ்ல வர்ற சிக்கலான அறிவியல் விஷயங்களை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அருமை. இறுதியா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தூண்டல். இந்த பாடநூல்ல ஒளி ஆண்டு பத்தி ஒரு குறிப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒளி ஒரு வருஷத்துல போற தூரம். ஒளி ஒரு செகண்டுக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகுது. நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. ஆமா, இந்த வேகத்தை வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள், கேலக்சிகளோட தூரத்தை எப்படி இவ்வளவு துல்லியமா அளக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவீடுகள் தான் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எப்படி இருக்கு, அதோட வயசு என்னங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விட தேட உதவுது. நாம சும்மா அளவீடுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் பிரபஞ்ச ரகசியங்களை திறக்கிற சாவியா எப்படி மாறுது? இத பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அறிவு பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. தொடர்ந்து ஆராய்வோம்.